ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக முப்படைகளின் உயரதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் நமது செய்தியாளர் மாணிக்கம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள். இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்று ஒரு வெற்றிகரமான பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு ஆபரேஷனை செய்து முடித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக செய்தியாளர்களை முப்படையும் சேர்ந்த உயர் அதிகாரிகள் சந்தித்து விளக்கம் அளித்திருந்தார்கள். குறிப்பாக பகல்காம் தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கும் விதத்துல இந்திய அரசு அது மீது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தது. ஆபரேஷன் சிந்தூர் என்று பெயர் வைத்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 9 பயங்கரவாதிகளுடைய கூடாரங்கள் அழித்தொழிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் எதிர்வினையாற்றி இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. 4 நாட்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா வெற்றிகரமாக அவருடைய தாக்குதலை முறியடித்தது மட்டுமில்லாது பாகிஸ்தான் மீது தக்க பதிலடியும் கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் எவ்வாறு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது, பாகிஸ்தான் மீது இந்தியா எவ்வாறு அவர்களுக்கு எதிரான பதிலடிகளை கொடுத்திருந்தது, அதே நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் எந்த அளவுக்கு வெற்றி என்பதை குறித்து ஆதாரப்பூர்வமாக செய்தியாளர்களை கடந்த 2 தினங்களாக இந்தியாவுடைய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். குறிப்பாக இந்தியாவினுடைய ஏர் மார்ஷல் AK பாரதி விமானப்படையினுடைய உயரதிகாரியாக இருக்கக்கூடியவர், அதே போன்று லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் இந்திய ராணுவத்தில் உயரதிகாரியாக இருக்கக்கூடியவர், அதே போன்று இந்தியாவுடைய கடற்படை உயரதிகாரியாக இருக்கக்கூடியவர் வைஸ் அட்மிரல் AN பிரமோத், இவர்கள் மூவரும் நேற்று இன்றும் என்று 2 நாட்களாக ஆதாரப்பூர்வமாக அது சேட்டலைட் படங்கள் மற்றும் தாக்கக்கூடிய நேரங்களில் இருந்த காட்சிகள், தாக்கப்பட்டதுக்கு பிறகாக இருக்கக்கூடிய காட்சிகளை ஒவ்வொன்றாக விலக்கி ஆபரேஷன் சிந்தூர் எவ்வளவு வெற்றிகரமாக இருந்தது, ஆபரேஷன் சிந்தூர் வெறுமனமே எடுத்ததும் செய்யப்படாத ஒரு முடிவு, அதுக்கு முன்பாகவே பல திட்டமிடல்கள் செய்யப்பட்டு இந்தியா இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதற்காக நடக்கக்கூடிய விளைவுகள் என்ன என்பதெல்லாம் கணித்து அதற்கும் தயாராகித்தான் ஆபரேஷன் சிந்தூர் செய்யப்பட்டது என்று முழு விவரங்களையும் செய்தியாளரிடம் விளக்கியிருந்தாங்க. குறிப்பாக இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த 9 இடங்கள் எவ்வாறு அடையாளம் காணப்பட்டிருந்தது, அந்த 9 இடங்கள் மீதான தாக்குதல்கள் துல்லியமாக இருந்ததெல்லாம் நேற்றைய தினத்தில் செய்தியாளர் சந்திப்புல தெரிவித்திருந்தாங்க. இன்றைய தினம் இந்தியா பாகிஸ்தான் ராணுவத்துடைய உயர்மட்ட பேச்சுவார்த்தை இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது செய்தியாளர் சந்திப்பின் பொழுது பயங்கரவாதிகள் மற்றும் அவருடைய உட்கட்டமைப்புகள் அளிப்பதே இந்திய ராணுவத்தின் நோக்கமாக இருந்தது எனவோ அதனை பாகிஸ்தான் எவ்வளவு தவறாக புரிந்து கொண்டு இந்தியாவின் தாக்குதல் நடத்தியது என்பது குறித்தும் விளக்கியிருந்தார்கள். அதே நேரத்தில் இந்திய எல்லைக்குள் அத்துமீறி முயன்ற பாகிஸ்தானின் மிராஜ் விமானம் தாக்கி அழிக்கப்பட்டது என்பதையும் தெரிவித்திருந்தாங்க. ஏற்கனவே பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த தாக்குதல்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இந்தியாவில் முறியடிக்கப்பட்டிருந்தது. அதற்கு பதிலடியாக பாகிஸ்தானுடைய விமான படையினுடைய தளங்கள் அளிக்கப்பட்டிருந்தது. 9 தளங்கள் விமான நிலையங்கள், அதாவது பாகிஸ்தான் நாட்டினுடைய விமானப்படைக்கு சொந்தமான 9 தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அந்த தாக்குதலால் 9 நிலையங்களும் நிலைகுலைந்து அவருடைய வழக்கமான செயல்பாட்டு கூட செல்ல முடியாத அளவுக்கு தாக்குதல் நடத்தியிருந்தது என்பதை ஆதாரப்பூர்வமாக சேட்டலைட் பட காட்சிகள் மூலமாகவும் தாக்கப்படும் போது எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் மூலமாகவும் இந்தியாவுடைய முப்படையும் சேர்ந்த வீரர்கள் தெரிவித்தனர். குறிப்பாக இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைப்பை இன்றைய தினம் வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு அமைப்பில் S-400 ஆகாஷ் உள்ளிட்ட அந்த பாதுகாப்பு அமைப்புக்கான ராணுவ தளவாடங்கள் இருக்கின்றன. இந்த சூழல்ல ஆகாஷ் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது எனவும், அதே நேரத்தில் இந்தியா பழைய காலத்துல தற்பொழுது இருக்கக்கூடிய நவீனத்துவம் மட்டுமில்லாது இதற்கு முந்தைய காலங்களில் இந்தியா கொள்முதல் செய்திருந்த பழைய ராணுவ தளவாடங்கள் கூட மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. அந்த அளவுக்கு மிக துல்லியமாக திட்டமிட்டு பாகிஸ்தானுடைய தாக்குதலை இந்தியா முறியடித்திருப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். மேலும் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது நடத்த முயன்ற தாக்குதல்கள் நமது வான் கட்டமைப்புகள் மூலமாக தடுத்திருப்பதாகவும், குறிப்பாக பல அடுக்கு இருக்கின்றதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இந்தியாவுக்கு உள்ளாக வந்து அவர்கள் தாக்கும் பொழுது நாம் முறியடிக்கவில்லை, இந்திய வானிலைக்குள்ள வரும்பொழுதே முறியடித்திருக்கிறோம் என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பாகிஸ்தானின் கராச்சி, லாகூர் உள்ளிட்ட இடங்கள்ல விமானப்படை தளங்களை அந்நாட்டினுடைய வான் தடுப்பு அமைப்புகளை வைத்து அவர்கள் பாதுகாக்க முயற்சி செய்த போதும் கூட அதை உடைத்து, அதாவது பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பையே உடைத்து லாகூர் உள்ளிட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்தியாவுடைய இந்த அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தான் தான் அதிகம் சேதமடைந்திருக்கிறது என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த ஏவுகணைகள் மற்றும் உள்ளிட்ட அந்த போர் கருவிகள் அனைத்தும் தன்னுடைய இலக்கை அடைவதற்கு தவறிவிடுகின்றன. மேலும் அது வருவதற்கு முன்பாகவே நாம் தாக்கி விடுவதும் மற்றொரு கூடுதலாக அமைந்ததனால் எளிதில் அவர்களை வீழ்த்த முடிந்தது என்பதை முப்படையை சேர்ந்த வீரர்களும் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக சீனாவினுடைய PL-15 ஏவுகணைகள் உள்ளிட்ட பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த போர் ஆயுதங்கள் தனதோட இலக்கை அடைவதற்கு தவறிவிடுகின்றன. மேலும் அவ்வாறு தவறி 1-2 வந்தாலும் கூட அதை முழுவதுமாக அடித்து நொறுக்கப்படுகிறது. இதனால் இந்தியாவுக்கு மிகவும் குறைவான சேதங்கள் மட்டுமே ஏற்பட்டிருக்கிறது. முழுக்க பாகிஸ்தானுக்கு இதனுடைய தாக்கம் ஏற்பட்டதுதான் சொல்லப்பட்டது. மேலும் பாகிஸ்தான் இந்த போர் நிறுத்தம் என்பது இந்தியா தான் முதலில் முன்னெடுத்தது என்று சொல்லி வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் ஏன் எந்த வகையான ஆதாரங்களையும் வெளியிடவில்லை, மாறாக இந்திய ராணுவம், இந்தியாவுடைய வான்படை, இந்தியாவுடைய கடற்படை எவ்வாறு செயல்பட்டது, எந்த நேரத்தில் என்ன செய்தோம், அதற்கான ஆதாரங்கள் என்ன என்பதை
பொதுவாக வெளியில் பொது வெளியில அவர்கள் வைத்து அந்த ஆதாரங்களை காட்டும் பொழுது இதுவரையிலும் பாகிஸ்தான் ராணுவம் நாங்கள் அத்தனை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலையில் ஒரு துரும்பு ஒரு ஆதாரத்தை கூட இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் இதுவரை எடுத்து காட்டவில்லை. உலக அரங்கிலும் அவர்கள் எடுத்து காட்டாத நிலை இருக்கிறது. இது குறித்து கேட்டதுக்கு பொழுதும் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்திருந்த ராணுவ அதிகாரிகள் பாகிஸ்தானிடம் எந்த வகையிலுமான வெற்றியும் கிடையாது. அவர்கள் இந்தியா மீது தொடுக்க முயற்சித்த அத்தனை தாக்குதலுமே இந்தியா வெற்றியாக முறியடித்து விட்டது. மாறாக பாகிஸ்தானுக்கு கடுமையான சேதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை அவர்கள் மறைப்பதற்காக இந்திய ராணுவம் கொண்டு வந்த தளங்கள் அனைத்தும் நாங்கள் முறியடித்து விட்டோம் என்று அவர்கள் பொய் சொல்வதாக ஆதாரத்துடன் விளக்கியிருக்கிறார்கள். மேலும் ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்பே வான் பாதுகாப்பை தயார்படுத்தி விட்டதனால இந்தியா மீது பாகிஸ்தான் தொடுக்க முயற்சித்த அத்தனை தாக்குதல்களுமே வெற்றிகரமாக முடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சர்வதேச எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை இந்திய ராணுவம் தாண்டவில்லை எனவும் அதே நேரத்தில் இந்த கோட்டை தாண்டுவதற்காக முயற்சித்த பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் பாகிஸ்தானுக்குள்ளாக இருந்து ஊடுருவ முயற்சித்த பயங்கரவாதிகளுக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த ட்ரோன்களும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளும் என்ன இலக்கை பாகிஸ்தான் குறிவைக்கிறார்களோ அந்த இலக்கை அடைவதற்கான தகுதியும் திறனும் அதற்கு இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தோளில் வைத்து ஏவக்கூடிய சிறிய ரக ஏவுகணை அமைப்பை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி அவர்களை முறியடித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிநவீன போர்க்கருவிகள் நம்மிடம் இருந்தாலும் கூட தோளில் வைத்து ஏற்றக்கூடிய ராக்கெட் லான்ச்சர் போன்ற ஆயுதங்கள் மூலமாகவே மிக எளிதில் அவர்களை வீழ்த்தக்கூடிய அளவில் தான் பாகிஸ்தானுடைய திறன் வலு இருப்பதாக இவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் எதிரியுடைய இலக்குகளை கண்காணிக்கக்கூடிய MiG-29 விமானங்கள் போர்க்கப்பலில் இருந்து ஏவப்பட்டு கண்காணிப்புக்கு வைக்கப்பட்டுதான் சொல்லப்பட்டது. மேலும் முப்படைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதனால் இது மிக எளிதாக பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லை ஓரம் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்கள், எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், BSF வீரர்களும் கூட இதில் மிகுந்த அளவுக்கு இவருடைய தாக்குதலை முறியடிப்பதற்கு உதவியதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்தியாவுடைய ராணுவம் துல்லியமாக கணிக்கப்பட்டு அதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்ததாகவும் எல்லை கோடுகளை தாண்டாமல் தாக்குதல் நடத்தியதாகவும் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்குள்ளாக ஊடுருவி புகுந்து அடிப்பதற்கும் அவர்கள் ஏவக்கூடிய அந்த ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் நமது வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக முறியடிக்கக்கூடிய இந்தியாவுடைய வான்படையும் விமானப்படையும் அதே நேரத்தில் 3 புறங்களிலும் இவர்களை தாக்குவதற்காக கடற்படை மூலமாக இந்தியாவுடைய கடற்படை அந்த அரேபியன் சி கடல் வழியாக நேராக அவர்களுக்கு தாக்குவதற்கான பயன்பாடுகளை உத்திகளை கையாண்டதன் மூலமாக அவர்களுடைய தாக்குதல் என்பது மிக எளிமையாக முறியடிக்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்தியா குறிவைத்து தாக்குதல் நடத்த முயற்சித்தது எல்லாம் பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் மட்டுமே என்று மீண்டும் இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தாங்க. 3 மணி நேரத்தில் பாகிஸ்தானில் ராவல்பிண்டி உட்பட 11 இடங்களில் விமானப்படை தளங்களை தகர்த்ததாக ஏர் மார்ஷல் பாரதி இந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். மேலும் பாகிஸ்தான் அனுப்பிய துருக்கி ட்ரோன்கள் அனைத்தும் வீழ்த்தப்பட்டதாகவும் பாகிஸ்தான் பயன்படுத்திய சைனாவுடைய ஏவுகணைகள் வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்திய கடற்படையின் ஆயுதம் தாங்கிய போர்க்கப்பல்கள் உச்சக்கட்ட துல்லியத்துடன் பகல் மற்றும் இரவு நேரங்களில் செயல்பட்டதுடைய திறன் தான் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் இந்தியாவின் பிரச்சனை தீவிரவாதிகளுடன் மட்டுமே, ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் அதை புரிந்து கொள்ளாமல் இந்தியாவுடன் ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தியதாகவும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். மேலும் இன்றைய தினம் மீண்டும் ஒரு முறை இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையோட 2ஆம் கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த சூழல்ல வணிக பயன்பாட்டுக்கான விமானம் எவை, போர் விமானங்கள் எவை என்பதை அடையாளம் காணும் ரேடார் அமைப்புகள் இந்தியாவிடம் இருப்பதனால பாகிஸ்தான் இந்தியாவுடன் போர் செய்யக்கூடிய நேரங்களில் அவருடைய வான் எல்லைகளை மூடாவிட்டாலும் கூட அவர்களுடைய கேடயமாக பாகிஸ்தான் உள்நாட்டு மக்களுடைய அந்த விமானங்களை தான் அவர்கள் கேடயமாக பயன்படுத்தியதனாகவும் அந்த நேரங்கள் நமக்கு இது போன்ற ஒரு வித்தியாசங்கள் கண்டறியக்கூடிய ரேடார் அமைப்புகள் இருந்ததுனால வெற்றிகரமாக நாம் ராணுவத்தை சார்ந்த பாகிஸ்தானுடைய விமானப்படையை சார்ந்த தளவாடங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எளிமையாகவும் குறிக்கோளை அடைவதற்கு எளிமையாகவும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தானின் கராச்சியில் மலிர்கண்ட் ராணுவ தளத்தின் மீது துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டு தகர்க்கப்பட்டதாகவும் விமானப்படையின் சார்பாக அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் பல்வேறு தாக்குதல்களை பாகிஸ்தான் மீது ஏவுவதன் மூலமாகவும் நம்மதை பாதுகாப்பது மிக முக்கியம் என்பதனால நம் நாட்டின் எல்லைகளில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்படுத்தப்பட்டதனாலும் இந்த போர் பதற்ற சூழல்ல பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான அந்த தாக்குதல்ல பாகிஸ்தான் பெருமளவிலான சேதங்களை சந்தித்திருப்பதாகவும் இந்தியாவுக்கு மிகவும் சொற்பமான அளவுல 1-2 தாக்கங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சீனாவுடைய ட்ரோன்கள் ஏவுகணைகள் இந்தியா வெற்றிகரமாக தாக்கி அளித்திருப்பதும் ஆகாஷ் வான் தாக்குதல் தடுப்பு அமைப்பு சிறப்பாக செயல்பட்டதற்கான காரணம் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த செய்தியாளர் சந்திப்புல சில முக்கியமான ராணுவ உள் விவகாரங்களை மட்டும் விளக்க முடியாது எனவும் மற்ற இது போன்ற தகவல்களை பின்வரக்கூடிய நாட்களிலும் தெரிவிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர்.